எம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது குருநாதர் என்றால் யார்? குருநாதர்களின் சிறப்புகள் என்ன? குருநாதர் இறைவன்தான் குருநாதரா? அல்லது மானிடராக உருவம் தாங்கி இருப்பவர் குருநாதரா? அதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஆன்மீகத்துல குரு என்பவர் யார்? குருனா யாருன்னா, இப்ப நிறைய நம்மளுக்கு இறைவனை நோக்கி நெருங்கணும் நம்ம நினைப்போம். ஆனா நம்மளால நெருங்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எப்படி போகணும், என்ன செய்யணும், நம்ம செய்யறது சரியான வழிதானான்றதே நம்மளுக்கு முதல்ல தெரியாது. அதற்கு முதல்ல இறைவனை அடைந்து முக்தி நிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மை பெற்ற மானிட உருவில இருக்கக்கூடியவர் தான் முதல்ல நமக்கு குருநாதரா அமைவாங்க. அவரின் மூலமாக அவரின் அனுபவ ஞானத்தை கொண்டுதான் நம்மை போன்ற சிறிய சிறிய பக்தி கொண்ட ஆன்மாக்களை ஈர்த்து பெரும் பக்திகளை செய்யக்கூடிய பெரும் சித்தர்களாகவும் பெரும் சிவனடியார்களாகவும் உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மானிடனாக இருக்கக்கூடிய குருநாதர்களே அதை செய்வார்கள். அப்ப இறைவனா வந்து செய்ய மாட்டாரா? இறைவனாகவும் செய்வாரு. அப்படி இறைவனாக செய்யலனாலும் மானிட உருவாகவும் செய்வாங்க. ஏன்னா சிலர் உண்மையான பிரம்மத்தை நோக்கி அடைந்த குருகள் மிகவும் குறைவுதான். சிலர் ருத்ரன் அந்த நிலைக்கு அந்த நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு குருநாதர் என்பவர் யாருன்னா, நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர். உன்னுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நீ சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கான பதில் அவர் சொல்லுவார். உன்னுடைய 1000 கேள்விகளுக்கும் நீ ஏற்கும் பட்சத்தில் சொல்லக்கூடியவர் தான் குருநாதர். அப்படி குருநாதர் நமக்கு அமையறதுக்கே முதல்ல தவம் இருக்கணும். நாம செய்த புண்ணியம் தான் தவம். அந்த தவம் இருந்தாதான் கிடைக்கும். முற்பிறவி உடைய பலன் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அமையும். ஆனா உடனே ஒரு குருநாதர் அமையத்துலாம் அவ்வளோ பெரிய விஷயம். குரு என்பவர் இறைவன் தான். இப்ப நான் இருக்கேன். நான் இப்ப சாதாரணமான ஆளு. நான் இப்ப தினமும் சிவத்தை நினைக்கிறேன். சிவம் சிவம் சிவன் ஓடுறேன். என்னுடைய சிந்தை எல்லாம் என்ன ஆகுதுன்னா முழுமையா சிவம் ஆயிடுது. என் உள்ளம் எந்நேரமும் அவரை நினைத்து உருகுது. மற்ற சிந்தனை மற்ற செயல்கள் எதுவுமே நான் இடமே கொடுக்கல. எந்நேரமும் சிவமேன்னு இருக்கிற. அப்ப என் உள்ள குடியிருக்கக்கூடியவர் யார்? அந்த சிவம் தானே. அப்ப நான் ஒருவருக்கு இதை பண்ணு அதை பண்ணு சொல்லும் பொழுது அது எப்படி நான் சொல்றதா இருக்கும்? என்னுடைய சிந்தையில முழுமையா அந்த சிவம் ஊறி நான் முழுமையா சிவநிலை பெற்றுட்டேன். நானே சிவமா மாறிட்டேன். அப்ப நீ ஒருவருக்கு சொல்லும் பொழுது அது உன் உள்ளிருக்கக்கூடிய சிவம் சொல்றாரு. அதனாலதான் குருவை சிவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருநாதரையும் சிவமும் இரண்டுன்னு சொல்ல முடியாது. குருவும் சிவமும் ஒன்று. மாற்று கருத்தே கிடையாது. அந்த குருவால தான் மானிட உருவுல இருக்கக்கூடிய குரு உனக்கு உருவமா அருவுருவமா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சொரூபத்தை காட்டக்கூடிய ஆளா இருக்கிறார். அவர் உனக்குள்ள உன்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் நீக்கி இறைவன் திருவடியோடு உன் ஆன்மாவை நூலை வைத்து தைத்துறார். தைக்கக்கூடிய ஆள் தான் நம்ம குருநாதர். அந்த குருநாதர் மீது நீ அன்பு வைத்தா
மானிடர் மேல குரு வைத்து மானிடர் மேல தான் நம்ம அன்பு வைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வைக்கக்கூடிய அன்பு அந்த இறைவனுக்கு தான் போகும். குருநாதருக்கு செய்யக்கூடியது எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் போகும். எப்படி அடியாருக்கு செய்தா அந்த சிவம் ஏத்துக்குதோ, அதே போல நீ யார குருவா நினைக்கிறியோ அது சிவம். அந்த சிவத்துக்கு தான் போய் சாரும். இப்ப நெறைய பேர் வாழ்க்கைக்கு தெரியும். ஒரு குருநாதர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆனா, நீங்க வந்து அவரு ஒரு குருன்ற ஒரு மேலோட்டமா நம்ம நினைப்போம். மேலோட்டமா நினைச்சுப்போம். அவரு சாமிக்கு லெவல்ல நெறைய பேர் நினைக்க மாட்டாங்க. ஆன்மீகத்துல ஆழமா இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனா, ஒரு பக்தி நிலையில இருக்கிறவங்க குருநாதர்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன்பா. சிவம் ஆயிட முடியுமா? உடல், சரீரம், அவங்களுடைய கன்மம், மாயை 1000 இருக்கட்டும். அது அவங்களுடைய பார்ட்டு. ஆனா, நமக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? சிவமா இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லக்கூடியது எதுவா இருக்குது? சிவநிலை அடையக்கூடியதா இருக்குது. அப்ப அவரு சிவமா? இல்ல மானிடரா? அவருடைய வாழ்க்கையில ஒரு மானிடர். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நம்மள பிரம்மத்த அடையக்கூடிய ஞான உபதேசத்த அந்த சரீரத்துக்குள்ள இருந்த அந்த இறைவன் தான் நம்மளுக்கு உபதேசம் பண்றான். இப்போ உனக்குள்ள 1000 கேள்வி இருக்குது. அவருக்கு எப்படி தெரியும்? அவர்தான் சாதாரண மனிதனாச்சே. நீங்க தான் மனிதன் சொல்றமே. என்னங்க அவரு போய் நீ மனிதன போயிட்டு சிவத்துக்கு இணையா சொல்றீங்க? அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய 1000 கேள்விக்கும் பதில் அளித்து, உன்ன சாமிக்கு அடையக்கூடிய வழிய காட்டுறாரே, அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப அத சொல்லக்கூடிய தன்மை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அவர் உள்ள இருந்து சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். உருவம் ஒரு மானிட உருவமாவும் இருக்கு. அது உருவம் அல்லாதும் இருக்கு. மனித ரூபத்திலயும் வரும். மனித ரூபத்தில் இல்லாமயும் வரும். உனக்குள்ள இருந்தும் சொல்லும். உனக்குள்ள இருந்து சில விஷயம் சொல்லாது. அடுத்தவர் மூலியமாவும் சொல்லும். அதனால எல்லா உயிர்களுமே சிவம் தான். ஆனா, அந்த அழுக்குல இருந்து வெளிய வரும்பொழுது தான் முழுமையான சிவமே ஆக முடியும். சிவம் நமக்குள்ள இருக்கு. ஆனா மறைந்து இருக்குது. எல்லாருக்குள்ள இருக்கத்தே தெரியாது. அந்த மறைந்து இருக்கக்கூடிய சிவத்தை கண்டறிந்தவன் சிவமாகின்றான். அப்படி சிவம் ஆனவர்கள் தான் குருநாதர். அந்த குருநாதர் நம்மை மானிடர், அவர் வந்து சிவத்துக்கு இணையா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த குருநாதர்கள் கிடையாது. குரு என்பவரினுடைய உபதேசமும் குருவினுடைய வழியிலும் எவர் செல்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஞானமும் மோனமும் இறைவன் திருவடியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு காலத்துல என்ன நடக்குது? ஒரு குருநாதர். அவரு வந்து உண்மையாவே டூப்ளிகேட் குருநாதர். அவருக்கே ஒண்ணுமே தெரியாது. அவர் நானும் குருன்னு சொல்லி, சொல்லி ஒரு 4 பேர நம்ம ஏமாத்துவோமே! அப்படின்னு ஒரு பிளான பண்றாரு. அவரு என்ன பண்றாரு? நானும் குரு இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றாரு. எல்லாம் அவனுக்கேத்த சீடர்களே அமைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அவருக்கும் ஒண்ணும் தெரியாத சீடர்கள். அவர் எத சொன்னாலும் இது சரி, அது சரின்னு பண்றாங்க. ஆனா ஒரு சீடர் மட்டும் என்ன பண்றாரு? குருவானவர் எத சொன்னாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குருவ வந்து இதுக்குள்ளவே தள்ளல. இவர் உண்மையான குருவா? இல்ல ஒரு பொய்யான குருவா? இப்படின்ற ஆப்ஷனுக்கே அவர விடல. குரு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இவருடைய எப்ப பார்த்தாலும் கேட்கிறாரு. குருநாதா எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன், ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்களேன் கேட்டுட்டே இருக்காரு. அவரு எனக்கு என்னடா இது நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது. இவன் வேற என்கிட்ட கேட்டுட்டே இருக்கான்னு ஏதாவது சொல்லி விடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச நாளன்னு சொல்லி தினமும் போயிட்டு சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லு. எந்நேரமும் தியானம் பண்ணிட்டே இருப்பா. நான் சொல்ற வரைக்கும் நீ தியானம் பண்ணு. சிவாய நம அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு நாள். தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான்னு ஏதாவது சொல்லி விடுவேன்னு சொல்லி விடுறாரு. இவரு என்ன பண்றாரு? இந்த அடியாரு குருவ உயிராவே நினைக்கக்கூடிய அடியாராச்சு இவரு. போயிட்டு நல்லா தியானம் பண்ணி சிவாய நம, சிவாய நம, சிவாய நமன்னு சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கிறாரு. குருவே பண்ண திருட்டுத்தனத்துக்கு அவர் செத்தே போயிட்டாரு. பொய் குரு செத்து போயிட்டாரு. அவரு சொன்னத நினைச்சு சொல்லி, 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 சொல்லி பெரிய இவருடைய தவ வலிமையானது, அந்த அக்னியானது மேல விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் தெரிய வருது. இவருடைய சக்தி. என்ன பண்றாங்க? இந்திரன் வரான். காட்சி கொடுத்துப்பா. நாதாம்மா இந்திரன் வந்துக்கிறேன்பா. உனக்கு என்னப்பா வேணும்? வரலாம் தரேன்பா சொல்லுப்பான்றாரு. அவரு என்ன சொல்றாரு? கண்ண மூடிட்டு கண்ணு தொறக்க மாட்றாரு. பேசவும் மாட்றாரு. பிரம்மா வராரு, விஷ்ணு வராரு. நாதாம்மா படைக்கும் தொழிலு, நாதாம்மா காக்கும் தொழில். என்னதாம்மா வர காட்சி கொடுக்குறேன். யாரும் வரல. என்னத்துக்கு வரல? அந்த சிவம் குருவ சிவமா நினைச்சிட்டாரு. அவரு வந்தாதான் கண்ண திறப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. யாருமே வரல. என்னடா பண்றது? இவங்க வரவே இல்லையேன்னு சொல்லி இதுக்கு காரணமா எவன் தான் இருந்தான்னு நினைச்சு பாக்குறாங்க அவங்க யோகத்துல. அப்போ வந்து இந்த குருநாதர் சொன்னதை அவங்க யோகத்திலே கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணை மூடி தனக்குள்ளேயே பாக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு அவன் நரகத்துல இருக்கிறான். அவனை முதல்ல கூப்பிடுவாங்க. அவன் வந்தாதான் அவன் கண்ணை திறப்பானான்னு சொல்லி அவங்கள போய் அழைச்சின்னு வராங்க. நரகத்துல இருந்து யமதர்மனை 2 அடி அடிச்சு ஒரு இழுத்துன்னு வராங்க. இங்க இழுத்துன்னு வந்த பிறகு அந்த பொய் குரு சொல்றாரு, நான் தாம்பா குரு வந்திருக்கிறேன், கண்ணை திறப்பா
அப்படின்னு சொன்ன பிறகு குருநாதான்னு கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்த பிறகுதான் தெரியுது யம தர்மம் ஒரு அடி அடிச்சு இவன் உண்மையான பொய் குரு, இவன் சொன்னதை போய் கேட்டு நீ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவனை நரகத்துக்கு இழுத்து போயிடுவாங்க பொய் குருவை. ஆனா அதை சொல்லி கேட்டான் பார்த்தீங்களா, இவருக்கு காட்சி கொடுப்பாங்க. சகலரும் காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து அவருக்கு கொஞ்ச காலங்கள் மீண்டும் பரிசுத்தமான ஒரு குரு கிடைக்க வழியும் கொடுத்து இறைவன் திருவடிக்கான வழியை வகுத்தார் கடவுள். அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு பொய்யான குரு அவருடைய பேச்சையே மெய்யின் நினைத்து கேட்டு அதுல இருந்த ஆளுக்கு இறைவனையே காட்சி கொடுத்தார். அவ்வளோ பெரிய விஷயம் சொல்றாரு. நாம எல்லாம் நிச்சயமாகவே அப்படியாப்பட்ட பொய் குரு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க மாட்டார். அப்படி உண்மையான நல்ல குருநாதர்கள் நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது அவங்களுடைய சொல்லையெல்லாம் நம்ம ஆன்மாக்குள்ள ஏத்திக்கின்னு அதை நடைமுறையில நம்ம கொண்டு சேர்த்தோம். ஆனா நிச்சயமா இறைவன் அடையக்கூடிய வழியில அவங்க கொண்டு போய் சாருவாங்க நம்மள. இதே போல ஆஞ்சநேயர், ராமர் ஆஞ்சநேயருடைய பெரிய ஆளு. ஏன்னா அவர் தான் திருமால் தான் அவதாரமா வராரு ராமரா. ஆனா சீதைய கண்டுபிடிக்க போகும் பொழுது, அந்த கடலை தாண்டும் பொழுது, இலங்கைக்கு போகும் பொழுது ராமனால போக முடியல. ஆனா ஆஞ்சநேயர் தான் போனார். அனுமன் என்ன பண்ணுவாரு? ராமா 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 ராமன்னு குருநாமத்தையே சொல்லியிருப்பாரு. குருவையே நினைப்பாரு. அவருக்கு குரு ராமர் தானே. அப்ப ராமரையே நினைக்க 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 அந்த குருவை விட மிகவும் சிறந்த ஆள்னா அனுமன் தான். அந்த குருவுக்கும் மேலான சக்தியாக இருந்து இங்கிருந்து பறந்து போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்தார். அப்ப நம்ம குருவுக்கும் மேலான அடையக்கூடிய சக்திகளும் இருக்கு. ஏன்னா குருவை மிஞ்சின 2 சீடர்கள் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருவண்ணாமலையில வாழ்ந்த குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், விருபாட்சியார். குகை நமச்சிவாயர் தான் குரு. அவர் மிஞ்சினவர் தான் குரு நமச்சிவாயரோ விருபாட்சியாரோ. குருவை மிஞ்சின 2 சீடர்களும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம குருவினுடைய சொல்லானது சிவமாக நினைத்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம அவரை நினைக்க நினைக்க நினைக்கவே கண்டிப்பா அவருக்கும் மேலான கூட கொண்டு போய் சாரலாம். ஒன்றும் இல்லாமையும் போகலாம். ஆனா உழைப்பு யார் கையில இருக்குதோ அவங்க தான் உயர்வாங்க. குருவின் நம்ம சிவமே குருவா வந்து அமைஞ்சாலும் அவர் சொல்றதை நம்ம கேட்டாதான் தவிர அவர் சொல்றதை நம்ம கேட்காம அப்படியே ஜாலியா இருந்தவன் எதுவுமே நம்ம நடக்காது. குரு என்பவர் கண்டிப்பாக சிவம்தான். ஆத நம்ம மானிடனா நினைத்தா மானிடன், சிவமா நினைத்தா சிவம். அவரவருடைய உள்ளத்துக்கு ஏத்தாற் போலதான் அனைத்தும் நடக்கும். நமக்கு அந்த சிவமே இறங்கி வந்து ஒரு மனித உருவத்துல வந்து சொல்லுது. அவர் உள்ள இருந்து உனக்கு ஏத்துக்கக்கூடிய பதில் தானே சொல்லுது. உனக்கு ஏத்துக்கக்கூடிய விஷயத்த சொன்னா அதை நீ அப்பாற்பட்டு வைக்கலாம். நம்ம அறிவுக்கு இறங்கி நம்ம அறிவுக்கு ஏற்றாற்போல் வழி நடத்தி கொண்டு போய் சேர வைக்கிறதா அவங்க. நம்மளை தாய் போல பார்க்கக்கூடியவங்க தான் குருநாதர்கள். அவங்க நம்மளுக்கு எந்தெந்த பக்குவம், இந்த பக்குவத்துக்கு ஏத்தாறு போல கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி தான் ஒவ்வொரு நிலையை கடக்க வைத்து இறைவன் திருவடியை சேர்ற வரைக்கும் உடனிருந்து உழைக்கக்கூடியவர்கள் தான் குருநாதர்கள். குருநாதர்களை கண்டிப்பாக நாம ஒரு நாள் விடாம அவங்களுடைய ஆழமான கருத்துக்களை, ஆழமான உபதேசங்களை நாம வாழ்க்கையில வழிநடத்தி கொண்டு வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தி கொண்டு சென்றோம். ஆனால் நிச்சயமாக குருவின் அருள், குருவின் நிலை அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அதற்கேற்ற உழைப்பு செய்வதில்லை. உழைப்பை நாம் நடைமுறையாக செய்தால் அத்தனையும் சாரும். அந்த நிலை நாம் சென்று விட்டால் நாமும் அந்த சிவநிலை அடைந்து மற்றோர் ஆன்மாக்களுக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய செயல் வகைகளை இறைவன் செய்விப்பான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.